அவர்கள் வீட்டு பூஜை அறையில் சங்கு இருக்கும். சங்கு ஒரு மகாலட்சுமியுடைய கடாட்சம் பெற்ற பொருள். அதுவும் கடல்லேருந்து வருது. உப்பு சார்ந்த இடத்துல இருந்தா அதே தான். வெண்மை கடலில் இருந்து வரக்கூடிய வெண்மையான பொருட்கள் மங்களகரமானது. அதனால தான் பிரசன்ன ஆர்வத்தில் சோழியை போட்டு நாங்கள் பிரசன்னம் பார்க்குறோம். சோழி என்பதே மகாலட்சுமி. அது எங்கேருந்து வருது? கடல். அது எந்த வண்ணத்தில் இருக்கு? வெள்ளை. ஸோ கடல்லிருந்து வரக்கூடிய வெண்மையான பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியுடைய ஒரு அனுகிரகம் உள்ளது. முத்து எங்கேருந்து வருது? கடல்லேருந்து வரும். அதுக்கும் மதிப்பு ஜாஸ்தி. அப்போது மகாலட்சுமியை நாம் சரியான முறையில் பூஜை செய்தால், அந்த அம்மாவுடைய அனுகிரகம் இருந்தால், ஒரு ஏழை கூட அரசனாகலாம்.